இயேசுவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஜூலை மாதம் 16ஆம் தேதி நாம் கார்மேல் மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்றைய நாளில் நாம் 3 சிந்தனைகளை பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக கார்மேல் மலை என்றால் என்ன, கார்மேல் மலையை பற்றிய சிந்தனை. கார்மேல் மலையை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டில் ஏறக்கூடிய 20 இடங்களில் நாம் வாசிக்கிறோம். மிக சிறப்பாக அரசராகமம் முதல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இறைவாக்கினர் எலியா இந்த மலையில் இருந்து கொண்டு யாவை கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் பாகால் என்ற கடவுளை ஏற்றுக்கொண்ட இறைவாக்கினர்களுக்கு அவர் ஒரு போட்டி வைக்கிறார். என்னவெனில் அவர்கள் பாகாலை கடவுளாக ஏற்றுக்கொண்ட 450 இறைவாக்கினர்கள் ஒரு காலை எடுத்து வெட்டி அதை விறகு மீது கடத்தி அவர்கள் வழிபடுகிற கடவுளை அழைக்க வேண்டும். அவருடைய கடவுள் அந்த காளையை எரித்து விட்டால் நான் அவர்களுடைய கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன், இல்லையெனில் நான் இறைவாக்கினர் யாவே கடவுளை அழைப்பார், அவர் அந்த காளையை எரித்து விட்டால் அவர்தான் கடவுள் என்ற ஒரு போட்டியை வைக்கிறார். அதன்படி பாகால் ஏற்றுக்கொண்ட 450 இறைவாக்கினர்கள் காலை முதல் மாலை வரை அவர்களுடைய கடவுள் பாகாலை அழைக்கிறார்கள். ஆனால் அவர் வரவும் இல்லை, அந்த காளையை எரிக்கவும் இல்லை. பிறகு மாலையில் இறைவாக்கினர் எலியா தாம் வழிபடுகிற யாவே கடவுளை நோக்கி அழைக்கிறார். அரசராகமம் முதல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36இல் நாம் வாசிக்கிறோம். அங்கே எலியா சொல்கிறார், அப்ரஹாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும் என்று சொல்லி கடவுளை அழைக்கிறார். கடவுள் அந்த காளையை எரித்து அவர்தான் உண்மையான கடவுள் என்று யாவே நிரூபிக்கிறார். இதை நான் தொடர்ந்து வாசிக்கிற போது மற்றொரு நிகழ்ச்சியும் பார்க்கிறோம். அப்போது அந்த காலத்தில் 3 ஆண்டுகள் மழையில் பொய்த்து விடுகிறது, பஞ்சம் நிலவுகிறது. எனவே இறைவாக்கினர் எலியா ஆகாவை பார்த்து சொல்கிறார், ஆகாப்பு, நீ போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்று சொல்கிறார். பிறகு 18ஆம் அதிகாரம் 43இல் நாம் வாசிக்கிறோம், எலியா தம் பணியாளரை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்று சொல்கிறார். அவர் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்று பதில் சொல்கிறார். எலியா அவனை நோக்கி 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்று அவர் சொல்கிறார். பிறகு மழை பொழிகிறது, பஞ்சம் தீருகிறது. இரண்டாவதாக கார்மேல் மாதா. இறைவாக்கினர் எலியாவின் மறைவுக்கு பிறகு அவரை பின்தொடர்ந்த துறவிகள் இந்த கார்மேல் மலையில் தங்கி வாழ்கிறார்கள். அவர்கள் அன்னையை பாதுகாப்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய சிந்தனைப்படி நாம் இப்போது வாசித்த அரசராகமும் முதல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 44இல் அந்த பணியாளர் சொல்கிறார், இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து மேலே எழும்பி வருகிறது. இந்த துறவிகள் இந்த மேகத்தை அன்னை மரியாகவும் மேகத்திலிருந்து வந்த மழையை இயேசு என்று சொல்லி அன்னை மரியாவுக்கு புகழாரம் சூடுகிறார்கள். அங்கே கார்மேல் மலையில் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஸ்டெல்லா மாரிஸ், கடலின் நட்சத்திரம் என்ற ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். பிறகு சிலுவை போர்கள் நடக்கிறது. முகலாயர்கள் இந்த மலையை ஆக்கிரமிப்பு செய்கிற பொழுது இந்த மலையிலிருந்து துறவிகள் சிதறுண்டி பல இடங்களுக்கு செல்கிறார்கள். சிறப்பாக சில துறவிகள் இங்கிலாந்து நாட்டுக்கு செல்கிறார்கள். அப்போது இங்கிலாந்தில் இருந்த ஒரு இளைஞர் சீமோன் ஸ்டோக் என்பவர் இந்த துறவர சபையில் சேர்கிறார். அவர் இந்த துறவர சபைக்கு 1247ஆம் ஆண்டு இந்த துறவர சபையின் தலைவராக மாறுகிறார். அப்போது அவர் இளைஞர்கள், ஆண்கள் இந்த துறவர சபையில் சேர தயக்கம் காட்டுகிறார்கள் என்று அன்னை மரியாவிடம் பரிந்துரை செய்கிறார். அவரும் மற்ற துறைகள் அனைவருமே அன்னை மரியாதை வேண்டுகிறார்கள். அன்னை மரியா அவருடைய வேண்டுதலை ஏற்று 1251ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி புனித சீமோன் ஸ்டோக் அவருக்கு காட்சி தருகிறார். அவர் காட்சி தருகிற போது அன்னை மரியாள் ஒரு கையில் குழந்தை இயேசுவையும் மற்றொரு கையில் உத்திரியத்தையும் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அன்னை மரியாள் சொல்கிறார், என் அன்பார்ந்த மகனே, இதோ இந்த உடையை பெற்றுக்கொள், அதாவது உத்திரியத்தை பெற்றுக்கொள், இது உனக்கும்
எல்லா கார்மேல் துறவிகளுக்கும் ஒரு பாக்கியமாக இருக்கும், ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதை அணிந்து இறப்பவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார். இது மீட்பின் அடையாளமாகவும் ஆபத்தில் ஒரு பாதுகாப்பாகவும் அமைதியின் வாக்குறுதியாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். அதன்படி கார்மேல் துறவிகள் பிறகு அந்த உத்திரத்தை அணிந்து அன்னை மரியாவுக்கு வேண்டுதல் செய்கிறார்கள். பல ஆண்கள் இந்த சபையில் சேர்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டில் பல பெண்களும் இந்த சபையில் சேர ஆர்வம் காட்டுகிறார்கள். எனவே பெண்களுக்காக ஒரு தனி துறவற மடமும் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆர்டர்ஸ் ஆஃப் பிளஸட் வெர்ஜின் மேரி ஆஃப் மவுண்ட் கார்மேல் என்ற ஒரு சபையை, பெண்களுக்கான சபையும் துவங்கப்படுகிறது. 1726ஆம் ஆண்டு அப்போது இந்த போப் 13ஆம் பெனடிக்ட் என்பவர் இந்த கார்மேல் மாதா திருவிழாவை உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களிலும் கொண்டாட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். 3வது சிந்தனை, நம்முடைய வாழ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, இன்றைய நாளில் கார்மேல் சபையில் இருக்கிற எல்லா துறவிகள் எல்லோருக்காக நாம் ஜெபிப்போம். 2வதாக, அன்னை மரியாள் நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த உத்திரியம். இந்த உத்திரியத்தை நாம் அணிந்து கொள்வோம். உத்திரியத்தை நீங்கள் கடையில் வாங்கியவுடன் குருவிடம் சென்று அந்த உத்திரியத்தை ஆசீர்வதிக்கபடி செய்து நீங்கள் இந்த உத்திரியத்தை அணிவோம். அப்போது அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு, அவருடைய பரிந்துரை நம் அனைவருக்கு மிக அதிகமாக கிடைக்கும். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே மகிமை, மரியே வாழ்க.